சிக்கன் குழம்பு ஸ்டைலு தக்காளி குழம்பு. இதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணிவிட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கணும். அது வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு வதங்குறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு, மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் எல்லாமே நான் பேக்கெட் வந்து கடையில் யூஸ் பண்ணுறது தான் போட்டிருக்கேன். கடையில் வாங்கி தான் போட்டிருக்கேன். எதுவுமே வீட்டு மிளகாத்தூளில் கிடையாது. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அடுத்து வந்து மல்லித்தூள், அப்புறம் ஆச்சி சிக்கன் கிரேவி மசாலா. இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. எந்த பவுடரும் இனிமேலும் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு அந்த தக்காளி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி கிரேவி மாதிரி அந்த தொக்கு மாதிரி வர ஸ்டேஜில் வந்து தேங்காவை ஆட் பண்ணணும். தேங்காய் வந்து கொஞ்சம் சின்னதாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெருசாக ஆட் பண்ணிவிட்டேன், அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஏன்னா அரைப்படுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். ஸோ சின்னதாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிரைண்டரில் போட்டேன், மிக்சியில் போட்டால் அரையாது. ஸோ ஆட்டினதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் எண்ணெய் கடுகு போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம அரைச்சதை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா தக்காளி குழம்பு ரெடி. நம்மளோட சேனலை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.